22வது கணக்கு லிமிட் x tends to 0 square root of 2 minus square root of 1 plus cos x by sin square x. இதெல்லாமே உங்களுக்கு தேர்ட் லெசனில் வரக்கூடிய ஃபார்முலாஸ் தான் நிறைய வரும் சாமி. அதனால் தேர்ட் லெசன் ரொம்ப பெருசாக இருக்கும், அவ்வளோ கணக்கு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதில் வரக்கூடிய ஃபார்முலா எல்லாம் உங்களுக்கு இன்டகிரேஷன்லேருந்து டிஃப்ரென்ஷியேஷன்லேருந்து நிறைய யூஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் ஃபார்முலாவை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, ஈக்குவல் டு லிமிட் x tends to 0 ஸ்கொயர் ரூட் ஆஃப், இப்போ ஒருவேளை நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சைன் 0 என்ன ஆகிடும், 0ன்னு வந்துடும். அது மாதிரி வரக்கூடாது. அதனால் அடுத்த இது தான் நம்ம கையில் எடுக்க போகிறோம். ஓகே சாமி, இப்போ லிமிட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 மைனஸ் 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் என்ன எழுதலாம், நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 காஸ் ஸ்கொயர் டீட்டா பை 2ன்னு எழுதலாம். 1 ப்ளஸ் காஸ் டீட்டாவை 2 காஸ் ஸ்கொயர் டீட்டா பை 2ன்னு எழுதலாம் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ். ஓகே, இப்போது இந்த ஸ்கொயர் ரூட்டு இங்கே நடுவில் என்ன இருக்குன்னு அர்த்தம், பெருக்கல் இருக்குது. அப்போ இந்த பெருக்கல் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கொயர் ரூட் ஆனது 2க்கும் சொந்தம், காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2க்கும் சொந்தம். பிரித்து எழுதிக்கலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 பை சைன் ஸ்கொயர் எக்ஸ். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ இதோ ஒரு உறுப்பு இதோ ஒரு உறுப்பு இருக்குது. இப்போ ரெண்டுத்துக்கும் பொதுவாக எதனா இருக்குதான்னு பார்த்தலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பொதுவாக எடுத்தால் ப்ராக்கெட் போடணும், ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ணணும். ஒன் டைம். ஸோ 1 மைனஸ் இங்கே என்ன இருக்கும், காஸ் எக்ஸ் பை 2ன்னு இருக்கும் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ இன்னொரு ஃபார்முலா நமக்கு 1 மைனஸ் காஸ் டீட்டா ஈக்குவல் டு 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா பை 2. டீட்டான்னு இருந்துச்சுன்னா பை 2ன்னு வரணும். ஓகே, இங்கே டீட்டா பை 2ன்னு தான் இருந்துச்சுன்னா அது பை 2 இன்ட்டு 2 ஆகிடும், 4 வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டாவுக்கு பதிலாக எக்ஸ், இல்லைன்னா பாதி ஆக்கணும். பாதி ஆக்கியிருந்தால் அப்போ என்ன பண்ணணும், அதையும் பாதி ஆக்கினா என்ன வந்துடும், 4 வந்துடும். ஓகேவா, பை 2 வந்துச்சுன்னா அந்த 2 என்ன ஆகிடும் சாமி, 4 ஆகிடும் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ். ஓகே, இப்போது மிஸ் இது சைன் ஸ்கொயர் இருக்குது, சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 4 இருக்குது, கேன்சல் பண்ணி விட்டிங்கன்னா தப்பாக போயிடும். ஏன்னா இது டீட்டாவுனுடைய வேல்யூ, இது வேறு ஒரு வேல்யூவாக இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த இது முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடலாம், கெழுவை முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0. இதை எப்படி பிரித்து எழுத போகிறோன்னா sin x by 4 into sin x by 4 by sin square xன்னு போடுறேன். ஓகே, ஏன் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஃபார்முலா என்ன சாமி தெரியும், லிமிட் x tends to 0 sin theta by theta equal to 1. இந்த ஃபார்முலா வடிவத்துக்கு நான் மாற்றுறதுக்காக இதுமாதிரி பிரித்து எழுதுகிறேன். அப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே sin theta இருந்துச்சுன்னா பை டீட்டான்னு வரணும். அப்போ x by 4 இங்கே வரணும். அப்போ x by 4ஆல் நான் வகுத்துட்டேன்னா x by 4ஆல் என்ன பண்ணியிருப்பேன், நான் பெருக்கியிருக்கணும். இதுக்கு 1 டைம் போடுறேன், x by 4ஆல் நான் வகுக்கிறேன். அப்போ வகுத்தா என்ன பண்ணணும், பெருக்கியிருக்கணும். ரைட், இதை பாருங்கள் சாமி. சரி, இதுவும் இருக்கட்டும். இது ஒரு டேர்ம் வச்சுக்கலாமா, இது என்ன ஆகிடும், 1 ஆகிடும். இந்த பக்கம் பார்த்தோம்னா இது 1 ஆகிடும், 1 ஆகிடும். மீதி இருக்கிறதுங்க பாருங்கள், 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 லிமிட்டுக்கு இங்கே போட்டோம்னா 1 வந்துடுமா சாமி, ஃபார்முலா பிரகாரம் போட்டோம்னா இது 1, இது ஒரு போர்ஷன் இருக்குது. பையன் தான் அங்கே இருக்குது, இங்கே என்ன இருக்குது, இதுக்கு தனியாக போட்டுக்கலாம். லிமிட்ஸ் 1 வந்து லிமிட்ஸ் எக்ஸ் டென்ஸ் டு 0 எக்ஸும் எக்ஸையும் பெருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 16. ஓகே, இது பை கீழே வந்துடுமா, இன்ட்டு போட்டதுனால பை கீழே வந்துடுமா, இன்ட்டு சைன் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ இதுவும் இந்த ஃபார்முலா வடிவத்தில் பாருங்கள், சைன் ஸ்கொயர் எக்ஸ். இங்கே சைன் ஸ்கொயர் எக்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாவே இது எப்படி எழுதலாம், சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ்ன்னு எழுதலாமா. அப்போ இங்கே போட்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு எக்ஸால் வகுக்கணும், இங்கே ஒரு எக்ஸால் வகுக்கணும். அங்கே வகுத்தோம் அப்படின்னு சொன்னால் பண்ணணும், பெருக்கணும். ஒரு எக்ஸால் பெருக்கிறோம், இன்னொரு எக்ஸால் பெருக்கிறோம். ரைட்மா. ஸோ 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0. இப்போது இதனுடைய மதிப்பு 1, இதனுடைய மதிப்பு 1. இங்கே பார்த்தா இந்த எக்ஸ் ஸ்கொயரும் இந்த எக்ஸும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர், இந்த எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். நான் அப்படியே வைக்கிறேன், லிமிட் போட்டதுனால அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ 1 டைம் 1 பை 16 இன்ட்டு சைன் எக்ஸ் பை எக்ஸ்
இன்ட்டு sin x by x. ஓகே, இப்போ லிமிட் இதுக்கு ஃபார்முலா நான் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன வந்துடும், இதுக்கு 1 இதுக்கு 1 வந்துடும். ஸோ இது 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு 1/16. இப்போ நடுவில் பெருக்கல், குறுக்க கேன்சல், 2 8 16. 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பெருக்கிறேன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/8. மிஸ் இதை வேறு எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த 8 எப்படி பிரிச்சதெல்லாம் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு பிரிச்சதெல்லாமா மேலே என்ன இருக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இருக்குமா. இந்த வெறும் 2 எப்படி எழுதலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு வெறும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்னு எழுதலாமா. ஸோ இது 1 டைம் இது 1 டைம் போயிடுச்சு. நம்ம இது என்ன சொல்லுவோம், 1/2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஓகே, அதுதான் உங்களுக்கு 10th நான் சொல்லி தந்தது. 1 டைம் கேன்சல் பண்ணுங்கள், 4 2 8, இதை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அப்படியே எடுத்து போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஆன்சர் 1/4 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அல்லது இந்த ஆன்சரே போட்டுக்கோங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/8. உங்களுக்கு புக்கில் என்ன ஆன்சர் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. ஓகே.